எரிபொருள் தொடர்ந்து கிடைக்கும், மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஜெகதீஸ்வரன் எம்பி. அவசரமாக மூடப்படும் வான்பரப்புகள், இலங்கையிலும் விமான சேவைகள் ரத்து. மத்திய கிழக்கு போரினால் இலங்கைக்கு காத்திருக்கும் பெரும் சிக்கல், ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. சக்ரானுக்கு சார்பாக வாதாடிய என்பிபியின் பிரபல அமைச்சர் விமல் வீரவன்சவின் பகிரங்கம். மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் கோரி இலங்கை அரசு அதிரடி அழைப்பு. ஈரானின் முன்னாள் ஜனாதிபதியின் படுகொலை அதிர்ச்சி அளிக்கின்றது, மஹிந்த கவலை. நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய முப்படையினர் அழைப்பு, ஜனாதிபதியின் விசேட உத்தரவு. காங்கேசன்துறை நாகைப்பட்டினம் கப்பல் சேவை வெளியான அறிவிப்பு. பிரித்தானியாவில் கடலின் மடியில் குழுமத்தின் நூல் வெளியீட்டு விழா. வெளியானது கொலோனாவை எரிபொருள் முனையத்தின் தற்போதைய விநியோக நிலைமை மற்றும் கையிருப்பு விவரங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சற்று முன்னர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து மத்திய கிழக்கில் நிலவும் போர் தொடர்பான தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். இதன்போது அவர் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து தெரிவித்துள்ளதாவது: மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் விரைவில் அமைதியான சூழ்நிலைக்கு வர வேண்டும் என இலங்கை எதிர்பார்க்கின்றது. ஏனெனில் இது இலங்கை உட்பட முழு உலகின் பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றது. மத்திய கிழக்கில் போரில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் அமைதியாக உலகத்தை கட்டுப்படுத்த தேவையான அர்ப்பணிப்பு மற்றும் வழிகாட்டுதலை விரைவில் வழங்க வேண்டும். எந்தொரு போர் மோதலும் எந்த ஒரு மக்களுக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்காது. தொழில்நுட்பம் மற்றும் ராணுவத்தின் அடிப்படையில் பெரிய ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்கும் உலகத்திற்கு இது எவ்வளவு அழிவுகரமானது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். இந்த போர் நிலைமை இலங்கை மக்களின் வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஒரு நாடாக இதை சமாளிக்க ஒரு திட்டம் வகுக்கப்படும் என்றும் அமைதியான உலகத்திற்கான சர்வதேச அர்ப்பணிப்பு மூலம் மட்டுமே இதை அடைய முடியும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நடக்கும் போர் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை சீர்குலைத்து வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு பெரும் பிரச்சனையை உருவாக்கக்கூடும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு பணம் அனுப்புதல், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து தொழில்களும் பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த போர் சூழ்நிலையால் குறுகிய மற்றும் நீண்ட காலத்தில் இலங்கை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் கடந்த காலத்தின் விரும்பத்தகாத அனுபவங்களால் மக்கள் இதுபோன்ற சூழ்நிலையால் பதட்டமடைவது இயல்பானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எரிபொருள் தொடர்ந்து கிடைக்கும், மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற யுத்தம் காரணமாக, ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் காரணமாக இலங்கையிலே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வகையிலே மக்கள் கடந்த 2-3 நாட்களாக பாரிய அளவில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் வரிசையிலே நின்று எரிபொருளை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இலங்கையினுடைய எரிபொருள் கையிருப்பை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே டீசல் 35 நாட்களுக்கும், அதே போல் பெட்ரோல் 37 நாட்களுக்கும், அதே போல் 95 ஒக்டோன் பெட்ரோல் 30 நாட்களுக்கும், அதே போல் சூப்பர் டீசல் 72 நாட்களுக்கும் தேவையான கையிருப்பு இருக்கின்றது. எங்களது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த கையிருப்பு நிச்சயமாக சரியான முறையிலே பேணப்படுவதோடு தொடர்ச்சியாக எரிபொருள் கப்பல்கள் வருவதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே வீணாக பீதியடைய வேண்டிய தேவையில்லை. மக்களிடம் நாங்கள் அன்பாக கோரிக்கொள்கின்றோம். பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே நிச்சயமாக அவ்வகையான எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள், சாதகமான சூழல்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாடு எரிபொருளை இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் இடம்தான் கொள்வனவு செய்கின்றன. அவ்வாறு கொள்வனவு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதை கொண்டு வருவதற்குரிய இடையூறுகளும் ஏற்பட போவதில்லை. எனவே மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அத்தோடு எரிபொருளை சேமித்து வைக்கின்ற செயற்பாட்டை மக்கள் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இதனால் பாரிய அனர்த்தங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எரிபொருளை சேமித்து வைப்பது, அதாவது கேன்களில், கொள்கலன்களிலே சேமித்து வைப்பது சட்டவிரோதமானது. எனவே தயவு செய்து அவ்வகையான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று மக்களை கேட்டுக்கொள்வதோடு, நாங்கள் எரிபொருள் நிலைய
உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே அறிவித்தல்களை வழங்கியிருக்கின்றோம். கொள்கலன்களில் எரிபொருள்களை விற்பனை செய்ய வேண்டாம் என்ற வகையிலே, அந்த வகையிலே தயவு செய்து இவ்வகையான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று மக்களை கோரிக்கொள்கின்றோம். பீதியடைய தேவையில்லை. தேவையான எரிபொருள் எங்களுடைய நாட்டின் கையிருப்பில் இருக்கின்றது. எனவே மக்கள் இதில் தங்களுடைய நேர காலங்களை வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இப்போ இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையானது விரைவில் சரியான சுமூக நிலையை அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் காரணமாக மத்திய கிழக்கு இடங்களுக்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் இன்று ரத்து செய்ய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முடிவு செய்துள்ளது. தீவிரமடையும் போர் பதற்றம் மற்றும் வான்வழி மூடல்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் வான்வழி மூடப்பட்டுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இன்று நள்ளிரவு 12 மணி வரை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வரும் 33 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த காலகட்டத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு புறப்படவிருந்த 32 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கிலிருந்து இலங்கைக்கு வந்த ஹல்ப், ஏர் அரேபியா, ஃப்ளை துபாய் மற்றும் கத்தார் ஏர்வேஸ் ஆகிய 4 விமானங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவிப்பதாகவும் விமான நிலைய பொறுப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் போன்ற மத்திய ஆசிய நாடுகள், ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சீனா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற தூர கிழக்கு நாடுகளுக்கான விமானங்கள் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன. விசா காலம் முடிந்தும் நாட்டில் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான விசாக்களை மேலும் 14 நாட்களுக்கு கட்டணம் வசூலிக்காமல் நீட்டிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப மாற்று விமான சேவைகளை ஏற்பாடு செய்யவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மட்டும் 115 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக கிட்டத்தட்ட 10,000 சுற்றுலா பயணிகள் தங்கள் நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் இலங்கையில் சிக்கித் தவிக்கின்றனர். இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் கட்டாயமாக்கப்படும் டின் சான்றிதழ் தொடர்பான புதிய நடைமுறை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் முக்கியமான பல நிதி மற்றும் பொதுச் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வரி செலுத்துவோர் டின் சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் இந்த புதிய நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளது. புதிய சட்டத்தின்படி நிதி நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்தல், கடன் அட்டைகளை பெற்றுக் கொள்ளுதல், காணிகளை பதிவு செய்தல் அல்லது காணி உறுதியை உறுதிப்படுத்தல், கட்டட திட்டங்களுக்கான உத்தியபூர்வ அனுமதியை பெற்றுக் கொள்ளுதல், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல், மோட்டார் வாகன வருமான வரி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், புதிய வணிகங்களை பதிவு செய்தல், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளை கைமாற்றுதல் போன்ற சேவைகளை பெற்றுக் கொள்ளும் போது செல்லுபடியாகும் டின் சான்றிதழை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். வர்த்தமானி அறிவித்தலின்படி வங்கி மேலாளர்கள், பதிவாளர்கள், மாகாண அல்லது பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட அதிகாரிகள் தத்தமது சேவைகளை வழங்குவதற்கு முன் விண்ணப்பதாரிகளின் டின் சான்றிதழை சரிபார்க்க வேண்டியது கட்டாயமாகும். வரி செலுத்த முறைமையை முறைமைப்படுத்துவதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கில் சக்ரானுக்கு சார்பாக இந்நாள் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார மட்டக்களப்புக்கு சென்று வாதாடியதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் ரத்தினபுரி மாவட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சக்ரானுக்கு சார்பாக வாதாடிய சட்டத்தரணியான ஹர்சன நாணயக்காரவும் கைது செய்யப்பட வேண்டும். அவரும் இதற்கு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதால். ஆனால் சக்ரான் தீவிர மதவாத செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் என்று நல்லாட்சி காலத்தில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தகவல் வழங்கிய புலனாய்வுத்துறை முன்னாள் அதிகாரிகளை கைது செய்வது எவ்விதத்தில் நியாயமானது? இன்று பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள். அந்த பயங்களை போக்கிய வீரர்கள்தான் இவர்கள். இவ்வாறான வீரர்கள் செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படுகின்றார்கள். பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்கள் அரசாங்கத்தின் ஊடாக பாதுகாப்பு தரப்பினரை பழிவாங்குகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்காக அரசாங்கமே பாதுகாப்பு தரப்பினரை வலுவிழக்கச் செய்கின்றனர். இன்று ராணுவத்தில் இளைஞர்கள் இணைந்து கொள்ள முடியாத நிலையை உருவாக்கியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய கிழக்கில் மூன்றுள்ள போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு உலக அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இலங்கை அரசு சர்வதேச சமூகத்திடம் உத்தியபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இலங்கையின் இந்த தீர்க்கமான நிலைப்பாட்டை அறிவித்தார். அவர் வெளியிட்ட முக்கிய கருத்துக்கள் வருமாறு: எந்த இடத்தில் நடந்தாலும் எவர் நடத்தினாலும் போரை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதை எமது அரசின் கொள்கை. போரால் விளைவது உயிரிழப்புகளும் சொத்து சேதங்களும் மாத்திரமே. எனவே உலக அமைதிக்காக இலங்கை எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படும். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த அசாதாரண சூழல் உலக அமைதியை குலைப்பதுடன் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் உலக பொருளாதாரத்தில் பாரிய எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து பேசிய அமைச்சர், அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை வழங்கவும் வெளிவிகார அமைச்சு ஊடாக தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும் அரசு விசேட கவனம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உலக நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை இலங்கை விரும்புகின்றது என குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதிநஜாத் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது உத்தியபூர்வ எக்ஸ் தளத்தில் 13 அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ளவர், முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதிநஜாத் இலங்கையின் நெருங்கிய நண்பராக செயற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய மேம்பாடு மற்றும் உமாஓயா பல்நோக்கு திட்டம் ஆகியவற்றை ஆரம்பிப்பதற்கு அவர் முக்கிய பங்காற்றினார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதிநஜாத் குடும்பத்தினருக்கும் மஹிந்த தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த அவசர நேரத்தில் அனைத்து தரப்பினரும் போரின் பாதையை தேர்ந்தெடுப்பதை விட நிதானத்தையும் மற்றும் பேச்சுவார்த்தையும் கடைபிடிக்குமாறு மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய முப்படையினரையும் அழைப்பதற்கான விசேட உத்தரவை ஜனாதிபதி பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார். குறித்த கட்டளை நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை பேணும் நோக்கில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே இந்த விசேட ஆணை பிறப்பிக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினர் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காங்கேசன்துறைக்கும் நாகைப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது எதிர்வரும் 6/3/2025 அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுபம் கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் சேவையானது அசாதாரண காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வழமை போல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்த ஏனைய 6 நாட்களும் குறித்த கப்பல் சேவையானது இடம்பெறும். www.sailsubam.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதனூடாக அல்லது 021-222-46-47 011-76-42-117 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பு மேற்கொள்வதன் மூலமாகவும் பயணச்சீட்டுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிகளவில் எரிபொருளை கொள்வனவு செய்ய தொடங்கியுள்ள நிலையில் கொலனாவை மற்றும் முத்துராஜவில் ஆகிய எரிபொருள் முனையங்கள் நேற்று விடுமுறை தினத்திலும் முழுநேர விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நிலவும் அதிக கேள்வியை சமாளிக்கும் வகையில் கொலனாவை முனையத்தில் மேலதிக ஊழியர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9:44 மணி வரையான காலப்பகுதிக்குள் மட்டும் சுமார் 5.2 மில்லியன் லிட்டர் எரிபொருள் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதில் 23,25,349 லிட்டர் டீசலும் 29,04,000 லிட்டர் பெட்ரோலும் அடங்குவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. எரிபொருள் நிலையங்கள் நிலவும் நீண்ட வரிசைகளை கட்டுப்படுத்தவும், கருப்பு சந்தையில் எரிபொருள் விற்கப்படுவதை தடுக்கவும், கேன்கள் மற்றும் போத்தல்களில் எரிபொருள் வழங்குவதற்கு உடனடி தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் அளவு குறித்து தெளிவுபடுத்தியுள்ள அதிகாரிகள் நாட்டில் பெட்ரோல் 37 நாட்களுக்கும், டீசல் 35 நாட்களுக்கும், சூப்பர் டீசல் 75 நாட்களுக்கு மற்றும் விமான எரிபொருள் 47 நாட்களுக்கும் போதுமான அளவு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான எரிபொருள் இறக்குமதி ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதால் சர்வதேச அரசியல் சூழலினால் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்திகளில் எவ்வித உண்மையுமில்லை என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமைக்குள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் பொதுமக்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமிக்க வேண்டாம் எனவும் அமைதியை பேணுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
எரிபொருள் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசாரும் ராணுவத்தினரும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் கடலின் மடியில் குழுமத்தின் தயாரிப்பில் கடலில் கரைந்துவிட்ட காலங்களும் வரலாற்றில் தடம் பதித்துவிட்ட நினைவுகளும் பாகம் 1 எனும் நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு பிரித்தானியாவின் ஆல்பர்டன் சமூக பள்ளி மண்டபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் கடல்சார் விநியோக பிரிவில் ஆழ கடலோடிகளாக பணியாற்றிய SKB நேரடி அனுபவங்களின் தொகுப்பாக இந்த நூல் ஆக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் பொதுச்சுடரினை 2ஆம் லெப்டினரின் சகோதரரும் பிரித்தானிய வீர தமிழர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளருமான கதிர்காமநாதன் ஏற்றி வைக்க பிரித்தானியாவின் தேசிய கொடியினை அகேனம் அறக்கட்டளையின் நிறுவனர் கிருபன் ஏற்றினார். தமிழீழ கொடியினை தமிழீழ விடுதலை புலிகளின் மருத்துவ பிரிவு பொறுப்பாளர் மனோஜ் ஏற்று பொது மாவீரருக்கான திருவுருவ படத்திற்கு இகைச்சுடரினை லெப் கர்னல் சுபாஷின் சகோதரர் சதீஷ் ஏற்றினார். அத்தோடு மலர் மாலையினை கவிதா அணிவித்தார். நிகழ்வில் வெளியீட்டு உரையினை தமிழீழ வைப்பகத்தின் ஆளுகை மேலாளர் பாலா மாஸ்டர் வழங்கி ஏற்புரையினை மருத்துவ போராளி பொலிலன் வழங்கினார். தொடர்ந்து சிறப்புரையினை தமிழீழ விளையாட்டுத்துறை பிரிவு பொறுப்பாளர் போராளி இன்பன் மாஸ்டர் வழங்கினார். உறுதியேற்புடன் தேசிய கொடிகள் கையேற்கப்பட்டு நிகழ்வு நிறைவடைந்தது. இதேவேளை சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் சம நேரத்தில் இந்த நூல் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.